ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அண்ணன் விசேஷத்துக்காக கூப்பிட வந்தார் ஊர்லேருந்து. நான் சொன்னேன், இது மாதிரி இப்போ தான் எங்களெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு ஏம்மா அப்படி திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே, இல்லைண்ணே இப்போ நீங்கள் விசேஷம் வச்சுருக்கீங்க மட்டும் வர்றீங்க. அன்றைக்கி வீடு கட்டுறதுக்கு, கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில இது வாங்குறதுக்கு, பண்ணுறதுக்கு எதையுமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை என்ன. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அதை ஏதாச்சும் சொன்னீங்களா? எதுவுமே எல்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட கேட்டுட்டு தான் செய்வேன். என்னம்மா எப்படி எடுக்கலாம், என்னம்மா பண்ணலான்ட்டு. அண்ணி பேச்சை கேட்குறது தப்பு கிடையாதுண்ணே. இருந்தாலும் என்கிட்ட ஒரு இன்ஃபார்ம் பண்ணாலும் இது மாதிரி எடுத்திருக்கேம்மா, பண்ணியிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கலாம். கார் ஃபோட்டோ ஏதோ ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். மற்றவங்க சொல்லி எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது நீங்களாம் என்கிட்ட சொல்லாமல் மற்றவங்க 3வது மனுஷங்க என்கிட்ட சொல்லி எனக்கு தெரிகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தானே நான் இருக்குது நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னோன்னா, நான் என்னம்மா பண்ணுறது, ஏதோ ஒரு இதில் இருக்கிறேன் விட்டுரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி பாவமாக கேட்டார். ஆனால் எனக்கு தெரியும் அண்ணனுக்கு என் மேலே ஒரு பாசங்கிறது மாறாமல் தான் இருக்குது. ஆனால் அண்ணி அவங்க சொல்லி தான் இவங்க இதெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு இது பண்ணி தான் இவங்க இது மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு தான் இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணலை. சரி, ஓகே, நம்ம பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் சமாளிப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளுக்கு என்ன தான் சரியான ஒரு இதில் இருந்தாலுமே அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நான் ஃபங்க்ஷனுக்கு போகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்டை கேட்டேன். ஏன்னா அவருக்கும் எங்கள் அண்ணனுக்கும் தான் அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையே போயிட்டு இருந்துச்சு. அதாவது அவர் ஒரு நல்ல இதில் தான் இது பண்ணார். ஆனால் இவர் சரியாக புரிஞ்சுக்காம பண்ணாமல் பேசிகிட்டு இருந்தார் அண்ணனை. இருந்தாலும் அண்ணனுக்கு என் மேலே பாசங்கிறது இருக்குது அப்படிங்கிறது ஒரு உறுதியான விஷயம். அவர் என்னையுமே விட்டு கொடுக்க மாட்டார். ஆனால் இப்போக்கி அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் நடந்துக்கிறாருங்கிறதுனால அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லிட முடியாது. அப்படின்னோடனே சரி விடுங்க, நம்ம பார்த்துக்குவோம். ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நமக்கு. அதை நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு நம்ம சரியான ஒரு இதில் நம்ம கொண்டு போனால் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருக்குது. அப்படின்னால நான் முடிவு பண்ணிட்டேன். சரி பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் சமாளிப்போம். சில விஷயங்கள் சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம வந்துட்டதுனால வேறு வழி இல்லை, நம்மளுக்கு இது பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு நான் இருந்தேன். அடுத்த நாள் சரி ஒரு விஷயத்த நம்ம என்ன தான் கலந்து பேசினாலும் பண்ணாலுமே சரி, நம்ம அண்ணன் விசேஷத்துக்கு போகிறப்ப நம்ம நல்லா கிளம்பி போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் வர்றாங்கன்னா நம்ம நல்லா கிளம்பி போகணும், அவங்களுக்கு முன்னாடி ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது நமக்கு இருக்க தான் செய்யும். அது எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருந்துச்சு. சரி, நல்ல ஒரு புடவை இது பண்ணணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் கொஞ்சம் மாற்றி நம்ம இருக்கணும், அதை நம்ம மாற்றிக்கணும். மாற்றினா மட்டும்தான் ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே என்ன பண்ணேன்னா, சரி நம்மளுக்கு தேவையான விஷயத்த நம்ம தான் எடுத்துக்கணும். யாரும் நமக்காக எதுவும் இது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நல்ல விஷயமா இருக்கிறதா இருக்கட்டும், நல்ல ஒரு இதில் இருக்கிறதா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தால் மட்டும்தான் அடுத்த ஒரு இதுக்கு நம்ம போக முடியும், பண்ண முடியும், செய்ய முடியும். அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்களில் இது பண்ணோன்னா நம்மளால் கண்டிப்பாக எதுவுமே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்கும். அதனால் நான் முடிவு பண்ண விஷயம் என்னென்னா, சரி ஓகே இதுக்கப்புறம் அதனால நான் முடிவு பண்ணிட்டேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் அவர் ஒரு விஷயத்த நம்மளுக்கு சரியான இதில் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு, பண்ணுறதுக்கு, செய்கிறதுக்கு நமக்கான ஒரு இதுங்கிறது இருக்கணும். அதனால் நம்ம அதை கிளியராக நம்ம ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால் நானும் அம்மாக்கிட்ட சொன்னேன். இது மாதிரி அண்ணன் விசேஷம் வச்சுருக்காரு, அதுக்காக எனக்கு இது பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கரெக்டான ஒரு இதில் இருக்கிறது கரெக்டு தான்மா. ஆனால் என்னால் அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வர வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி விடுமா, நீ அதெல்லாம் எதையும் நீ பேசிகிட்டு இருக்காத. அண்ணி தான் எல்லாம் பேசி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எனக்கு தான் தெரியும். ஆனால் அவன் மேலே எந்த ஒரு தப்புமே கிடையாது. அவன் நல்ல விதமாக தான் உன்னையெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அது உனக்கு தான் புரிய மாட்டேங்குது அப்படின்னோடனே, சரிம்மா விடுமா, எனக்கு எல்லா விஷயமும் எனக்கு புரியுமா, புரியாமலாம் கிடையாது, எல்லாமே எனக்கு புரியுது தான். புரிஞ்சாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகிறதுங்கிறது நம்மளுக்கு
டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னே, சரி சரிம்மா நீ அதையே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தினேன். ஆனால் வந்து எனக்கு தெரியும் எங்கள் அம்மா வந்து என் மேலே பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு